கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கல்லன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 9. அந்த எந்திரத்தின் மேல் குறிக்கப்பட்ட தொழிற்சாலை அந்த இடத்திற்கு சமீபத்திலேயே இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் அப்பழைய எந்திரத்தை அங்கு போட்டு வைத்தார்கள். கிருஷ்ணாராவ், ஜெகதீசன், வா சீக்கிரம் என்று கூறிக்கொண்டே துரிதமாக மேட்டின் மேலேறி ஓடினான். 2 நிமிடங்களுக்குள் இருவரும் அத்தொழிற்சாலையின் வாயிற்படியில் சென்று நின்றார்கள். அது பூட்டப்பட்டிருந்தது. அங்கு காவல் ஒருவரும் இல்லை. கிருஷ்ணாராவ் ஒரு யோசனையும் செய்யாமல் தன் கைத்துப்பாக்கி எடுத்து பூட்டு வாயிலில் 3 குண்டுகளை விட்டு கதவை நீக்கி தள்ளினான். உடனே கதவு திறந்து கொண்டது. உள்ளேயும் ஒரு காவலாளி கூட இல்லை. கிருஷ்ணாராவ் துரிதமாக நாற்புறங்களிலும் உற்று நோக்கினான். அங்கு சம்மட்டி, குரடா, அறம் முதலிய பல ஆயுதங்கள் கிடந்தன. ஒரு பக்கம் அதிக உஷ்ணத்தை தரத்தக்க ஒருவித தீ உண்டாக்கும் எந்திரமும், 2 பக்கங்களின் குழல்களும், ஒரு பக்கம் கைப்பிடி கருவியும் வைக்கப்பட்டதும், இன்னும் பல விவரங்கள் உடையதுமான ஒரு கருவியும் இருந்தன. ஜெகதீசனுக்கு அவை இன்னவை என்று ஒன்றும் விளங்கவில்லை. கிருஷ்ணாராவ் பின்னால் கூறப்பட்ட எந்திரத்தை கண்டதும், இதையே தேடினேன் என்று கூறி, ஜெகதீசன், நான் இதை தூக்கிக் கொள்கிறேன், நீ இதோ இதையும் இந்த துருத்தி இக்குழல்களையும் எடுத்துக்கொள் என்று கூறி, ஜெகதீசனுடைய பதிலுக்கு சற்றும் எதிர்பாராமல் அவற்றை தூக்கிக் கொண்டு துரிதமாக நடந்தான். இருவரும் அங்கிருந்து ஓட்டமாக ஓடி இந்திராபாய் சிக்கியிருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். கிருஷ்ணாராவ் உடனே 2 குழல்களையும் இன்னும் சில கருவிகளையும் ஒன்று சேர்த்து ஆணிகள் முடுக்கிய பொழுது அது ஒருவித எந்திரமாக தோன்றியது. ஜெகதீசன், இது என்ன என்றான். கிருஷ்ணராவ், எத்தகைய எஃகு தகட்டையும் இழகச் செய்து அறுக்கும் எந்திரம் என்று கூறிவிட்டு அந்த எந்திரத்தை இயக்கச் செய்தான். சற்று நேரத்திற்குள் அதிலிருந்து கத்தி பலகை போல அக்னிச்சுவாலை உண்டாயிற்று. அந்த அக்னி அதிக உஷ்ணமுடையதாகையால் கண் கூசத்தக்க விதமாக ஜொலித்தது. கிருஷ்ணராவ் அங்கு இருக்கும் நீராவி எந்திரத்தின் தொட்டியாகிய குழலின் மேல் பக்கம் அச்சுவாலையை தாக்கச் செய்து பெரிய வட்டமாக தகட்டை துரிதமாக அறுக்கத் தொடங்கினான். சுவாலை எக்கை களிமண் போல இலகச் செய்யவே அந்த எந்திரத்தின் ஒரு பக்கத்தில் இருந்த வாள் அதை அறுத்து கொண்டே வந்தது. கிருஷ்ணராவ் முழுவதும் அறுத்துவிட்டால் அந்த பெரிய பிள்ளை உள்ளே ஆளின் மேல் விழுந்துவிடும் என்று எண்ணி 1 அங்குலம் அறுக்காமல் விட்டு அப்பிள்ளையை மேல் பக்கம் அடக்கிவிட்டு உடனே அத்துவாரத்தின் வழியாக கரங்களை விட்டு இந்திராபாயை நீரிலிருந்து வெளியில் தூக்கிவிட்டான். மறுவினாடி அவள் கைகளின் கட்டு அறுக்கப்பட்டது. அவள் நினைவற்று இருந்தாள். கிருஷ்ணராவ் அவள் நெற்றியையும் கன்னங்களையும் துடைத்து தேய்த்து உஷ்ணமுண்டாக்கி வாயில் கொஞ்சம் நீர் விட்டு தக்க உபசாரங்களை செய்தான். சற்று நேரத்திற்குள் அவள் மெதுவாக அசையத் தொடங்கினாள். அவள் உதடுகள் துடித்தன. பிறகு மெதுவாக கண்களை திறக்கத் தொடங்கினாள். விழித்த தன் அருகில் குனிந்து கொண்டிருக்கும் கிருஷ்ணராவை நோக்கினாள். பிறகு அருகில் இருப்பவர்களை நோக்கினாள். மெதுவாக நடந்த சங்கதி இன்னதென்று உணர்ந்தாள். அவள் கண்களில் ஒருவித பிரகாசம் உண்டாயிற்று. பிறகு கிருஷ்ணராவை உற்று நோக்கி கையை நீட்டி அவன் கரத்தை பற்றி கொண்டாள். அவள் கண்கள் கிருஷ்ணாவிடம் நன்றியையும் நம்பிக்கையும் இன்னும் அன்பையும் வெளியிட்டனவே அன்றி இருவரும் இன்னும் வாய் திறந்து பேசவில்லை. கிருஷ்ணராவ் தற்பெருமைக்காரன் அல்ல. அவளுடைய பார்வை அவனுக்கு வியப்பையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கிற்று. அவள் நனைந்த சிகையை துடைத்து பின்தள்ளி முகத்தை நன்றாக துடைத்தான். இந்திராபாய் தாழ்ந்த குரலால், கிருஷ்ணராவ், நீர் என் பிராணனை காப்பாற்றினீர்கள் என்றாள். கிருஷ்ணராவ் மெதுவாக ஆனால் உறுதியாக, இந்திராபாய், அந்த முஷ்டிக்கை இதற்காக தகுந்த தண்டனை அனுபவிக்காமல் தக்க மாட்டான். என் உயிர் நீங்கினாலன்றி நான் அவனை விடமாட்டேன் என்றான். சற்று நேரத்திற்குள் இந்திராபாயை வண்டியில் ஏற்றிக்கொண்டு அவள் வீட்டை நோக்கி புறப்பட்டார்கள். வண்டி வீட்டெதிரில் வந்து நின்றதும் கிருஷ்ணராவ் இந்திராபாயை வண்டி நின்று இறக்கி மெதுவாக வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான். உள்ளே நுழையும் பொழுது ஜெகதீசனை நோக்கி வண்டிக்காரனுக்கு சத்தம் கொடுத்துவிட்டு வரும்படி கூறினான். ஜெகதீசன் சத்தம் கொடுத்துவிட்டு வீட்டிற்குள் நுழையும் பொழுது சின்னசாமி வாயிற்படியில் நின்று கதவை மூடப் போகிறான். ஜெகதீசன் துரிதமாக உள்ளே நுழைந்து விட்டான். உள்ளே கூடத்தில் இந்திராபாயின் அத்தையாக ஜீவாம்பாள் மிக்க மனவேதனையோடு காத்து கொண்டிருக்கிறாள். இந்திராபாய் நடந்த சங்கதிகளை சுருக்கமாக அம்மூதாட்டியிடம் கூறத் தொடங்கி, கள்ளர் என்னை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்றதும் அம்மூதாட்டி, ஐயோ கடவுளே, என்ன அவக்கேடு என்று அலறினாள். அதற்குள் இந்திராபாய் துரிதமாக, கிருஷ்ணராவ் என்னை வந்து மீட்டு விட்டார் என்றாள். அம்மொழிகளை கேட்டதும் அம்மூதாட்டி மிக்க நன்றி நிறைந்த பார்வையை கிருஷ்ணராவை நோக்கி, கிருஷ்ணராவ், உனக்கு எவ்வாறுதான் எங்கள் நன்றியறிதலை காட்டுவதோ எனக்கு புலப்படவில்லை என்றாள். கிருஷ்ணராவ் அதற்கு பதில் இன்னது கூறுவதென்று தெரியாமல் கலவரமடைந்து விழித்தான். இந்திராபாய் அதை கண்டு புன்னகை புரிந்து கொண்டே எழுந்து அவன் கரத்தை பற்றி கொண்டு, புத்தகசாலை அறைக்கு செல்வோம், அங்கு உமக்கு காட்ட வேண்டிய அதிசய பொருள் ஒன்று இருக்கிறது என்றாள். உடனே இருவரும் புத்தகசாலை இருக்கும் அறைக்கு சென்று இரும்பு பெட்டியின் அருகில் நின்றார்கள். அங்கு முன்னிருந்த பழைய பெட்டி இல்லை.
அந்த இடத்தில் வேறு ஒரு புது பெட்டி இருக்கிறது. அது முன் இருந்த பெட்டியை காட்டிலும் மிக்க பெரிதாக இருந்ததோடு மிக்க பளபளப்பாக மெருகிடப்பட்டதாகவும் காணப்பட்டது. இந்திராபாய் கிருஷ்ணராவை நோக்கி, இது முன்னிருந்த பெட்டியை காட்டிலும் எவ்வளவோ பலமானது. மிக்க உறுதியான இரட்டை தகடுகளால் செய்யப்பட்டது. இதில் இன்னொரு விசேஷம் இருக்கிறது. இது முன் பெட்டி போல அக்னி இயந்திரத்தால் துளைக்கக்கூடியதல்ல. நெருப்பு எத்தகைய உஷ்ணமானதாக இருந்தாலும் இதை ஒன்றுமே செய்ய முடியாது. கள்ளர் இதை எந்த விதத்தில் முடைக்கவோ வெட்டவோ அறுக்கவோ முடியாது. பூட்டோ இதில் இருப்பது புதுவிதமான உளவுடையது என்று உற்சாகத்தோடு மொழிந்தாள். கிருஷ்ணராவ் யாவும் கேட்ட பின் அப்பெட்டியின் எதிரில் நின்று அதை மிக்க அக்கறையோடும் ஆவலோடும் உற்று நோக்கினான். அவன் கண்களில் ஒரு விதமான பிரகாசம் உண்டாயிற்று. சற்று நேரம் அதை பார்த்துவிட்டு கடைசியில், இது அதிசயமானதே என்றான். இந்திராபாய் சந்தோஷமடைந்து, தாங்கள் இதை கண்டு திருப்தி அடைவீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது இன்னொரு அதிசயம் காண்பிக்கிறேன் என்று கூறிக்கொண்டே அங்கிருந்த சாய்வு மேசை திறந்து அதிலிருந்த சில புகைப்படங்களை வெளியில் எடுத்து காட்டினாள். அவை யாவும் அவளுடைய படங்களே. அவை மிக்க நேர்த்தியாக இருந்தன. கிருஷ்ணராவ் அவற்றை நோக்கிய பின், இவை அப்பெட்டியை விட மிக்க அதிசயமானவைகளாக இருக்கின்றன என்று கூறிவிட்டு சற்று தடுமாற்றத்தோடு, இவற்றில் ஒன்றை நான் எடுத்துக்கொள்ளலாமா என்றான். இந்திராபாய் உமக்கு அதில் பிரியமிருந்தாள் என்று கூறிக்கொண்டே தன் பார்வையை கீழே விட்டாள். கிருஷ்ணராவ், என்ன, எனக்கு பிரியமிருந்தாளா? ஏன், இதை என் உயிரினும் சிறந்த பொக்கிஷமாக கருதுவேன் என்றான். இந்திராபாய் அவற்றில் ஒரு படத்தை எடுத்து ஒரு நாணயமான கடித உரையில் போட்டு கிருஷ்ணாவிடம் அளித்துவிட்டு, இனி நாம் கீழே செல்வோம் என்று எனது தப்பை எனது அத்தை தவறான அபிப்பிராயம் கொள்வாள் நம்மீது. அவள் ஒரு விதமான அவசர புத்தி உடையவள். நாம் சீக்கிரம் செல்வோம் என்றாள். இவர்கள் இருவரும் கீழிறங்கி கூடத்திற்கு வரும்பொழுது ஜெகதீசன், ஜீவாம்பாள், பெரியசாமி பிள்ளை மூவரும் மிக்க உற்சாகத்தோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் வந்ததை கண்டதும் பெரியசாமி தன் கைக்கடிகாரத்தை எடுத்து பார்த்துவிட்டு இந்திராபாயை நோக்கி, நான் இனி செல்ல வேண்டியதாக இருக்கிறது என்று விசனிக்கிறேன் என்று கூறிவிட்டு எழுந்து அவள் அருகில் சென்று அவள் கரத்தை பற்றி குலுக்கினான். அதை கண்ட ஜெகதீசன் அவள் மேல் பூரணமாக காதல் கொண்டிருக்கிறான் என்று கருதி கொண்டான். இந்திராபாய் பெரியசாமியை நோக்கி, மிக்க வந்தனம், இன்று நீர் செய்த உதவிக்காக மிக்க வந்தனம் அளிக்கிறேன் என்றாள். ஆனால் அவள் மொழிகள் உயிரற்றவை போல புலப்பட்டன. அச்சமயம் கிருஷ்ணராவும் நின்றபடி இருப்பதைக் கண்ட இந்திராபாய் அவனை நோக்கி, என்ன, நீங்கள் கூடவா செல்ல உத்தேசித்திருக்கிறீர்கள் என்று மனக்கலக்கத்தோடு கேட்டாள். கிருஷ்ணராவ் யாகுலத்தோடு, நான் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அஞ்சுகிறேன். இந்த முஷ்டிகரம் எச்சரிக்கை அடையும் முன் எங்கள் யோசனை செய்வதற்காக நானும் ஜெகதீசனும் இப்பொழுதே செல்ல வேண்டியதாக இருக்கிறது என்றான். இந்திராபாய், நீங்கள் எப்படியாயினும் இந்த முஷ்டிகரத்தை பிடித்தே தீர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டே கிருஷ்ணராவின் கரத்தை பற்றி குலுக்கினாள். சற்று நேரத்திற்குள் கிருஷ்ணராவ், ஜெகதீசன், பெரியசாமி பிள்ளை மூவரும் அந்த வீட்டை விட்டு புறப்பட்டார்கள். மறுநாள் காலை ஜெகதீசன் எழுந்து கிருஷ்ணராவிடம் வந்த பொழுது இருவரும் ரசாயன சாலைக்கு போகும் முன் கிருஷ்ணராவ் தங்கள் அறையின் கதவருகில் நின்று எதையோ நோக்கிக் கொண்டிருப்பதை கண்டான். அவன் சரியாக பார்த்த பொழுது கிருஷ்ணராவ் கதவின் வெளியின் கூடத்தில் கீழே போடப்பட்டிருக்கும் ஜமுக்காலத்தில் கீழே எதையோ வைத்திருப்பதாக தெரிந்தது. இருவரும் கதவின் அருகில் சென்ற பொழுது கிருஷ்ணராவ் வெளியில் நின்று வாயிற்படையில் மறைவாக இருந்த ஒரு பொத்தானை அழுத்தினான். உடனே சுவரில் வெளிப்பக்கம் இருந்த ஒரு சிறிய கள்ளக்கதவு திறந்தது. உட்பக்கம் ஒரு சிறிய பெட்டி ஒன்று புலப்பட்டது. அது சுமார் 4 அங்குல அகலமும் 1 அடி நீளமும் இருந்தது. அதில் ஒரு நீளமான கடிதமும் ஒரு சிறு உருண்டையான கழியில் சுருட்டப்பட்டிருந்தது. அதன் ஒரு முனை பக்கத்தில் இருந்த இன்னொரு உருளையில் ஒட்டப்பட்டிருந்தது. அது கடியார வேலை போல ஒரு கழியிலிருந்து மற்றொரு கழியில் சுருண்டு கொண்டிருந்தது. அந்த வெள்ளை கடிதத்தில் மசியால் ஒரு நீளமான கோடு போடப்பட்டிருந்தது. கிருஷ்ணராவ் மிக்க அக்கறையோடு அதை உற்று நோக்கினான். ஜெகதீசன், இது என்ன என்று கேட்டான். கிருஷ்ணராவ், இது ஒரு புதியதாக கண்டுபிடிக்கப்பட்ட எந்திரம். நாம் இல்லாத வேளையில் யாரேனும் இங்கு வாயிற்படி அருகில் வந்திருந்தால் காலடிகள் இது காட்டிவிடும். அதற்காகத்தான் இதை இங்கு வைத்திருக்கிறேன் என்று அதை நோக்கியபடி கூறினான் ஜெகதீசன். ஏன் இவ்வளவு எச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றதற்கு கிருஷ்ணராவ், இந்த கள்ளப்பயல் முஷ்டிகரத்தின் விஷயத்தில் எவ்வளவு எச்சரிக்கையும் போதாது. நாம் இல்லாத காலத்தில் யாரேனும் இங்கு வந்தார்களா என்பதை அறிய வேண்டும் என்பது என் கருத்து. சற்று பொறு கூறுகிறேன் என்று கூறிவிட்டு பூட்டை திறந்து உள்ளே துரிதமாக சென்றான். அவன் உள்ளே சென்று மேலும் கீழும் உழவத் தொடங்கினான். அவன் ஜெகதீசனை நோக்கி, உனக்கு ஏதேனும் விசேடம் தோன்றுகிறதா என்றான். ஜெகதீசன் சுவரில் உள்ள அந்த எழுதும் எந்திரத்தை உற்று நோக்கினான். அதில் இருந்த பேனா எழுதத் தொடங்கியது. ஆனால் இப்போது அது முன் எழுதியது போன்ற நேர்கோடு எழுதாமல்
கோணல் மாணலாக உயரமான இடத்தில் எழுதி கொண்டு போயிற்று. கிருஷ்ணராவ் கதருகில் வந்து, இதை பற்றி என்ன நினைக்கிறாய் என்றான். ஜெகதீசன் மிக்க வியப்படைந்து சந்தோஷத்தோடு, பேஷ், மிக்க நேர்த்தியான ஆலோசனை செய்தாய் என்றான். அவர்கள் வசிக்கும் அப்பாகம் மிக்க விசாலமானதல்ல ஆயினும் சுத்தமாக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதில் உட்கார சாப்பிட ஒரு பெரிய அறையும் 2 படுக்கை அறைகளும் ஒரு குளியல் அறையும் இருந்தன. பெரிய அறையின் ஒரு பக்கம் தீ எரிக்கும் நெகிழியும் அதன் முன் ஒரு திரையும் இருந்தன. சில நாற்காலிகள், சாய்வு நாற்காலிகள், மேசைகள் முதலியனவும் அங்கிருந்தன. புத்தகங்கள் அலமாரிகளில் இடம் போதாததால் எங்கும் வைக்கப்பட்டிருந்தன. சுவர்களில் அழகிய படங்கள் இருந்தன. அவற்றோட்டு அங்கொரு கரத்தால் அச்சடிக்கும் சிறு எந்திரமும் இருந்தது. ஜெகதீசன் அதன் எதிரில் உட்கார்ந்து ஒரு சிறு கதையை அச்சடிக்கத் தொடங்கினான். அடித்துக்கொண்டே கீழ்கண்ணால் கிருஷ்ணராவை நோக்கினான். அப்பொழுது கிருஷ்ணராவ் இந்திராபாயின் புகைப்படத்தை உரையிலிருந்து எடுத்து மிக்க உன்னிப்பாக அதை பார்வையிடுவதை கண்டான். பிறகு எழுந்து முன்னும் பின்னும் உழவத் தொடங்கினான். அப்படத்தை பல இடங்களில் வைத்து வைத்து எங்கிருந்தால் அது அழகாக தெரியும் என்று பார்த்தான். கடைசியில் அங்கிருந்த ஒரு வித்வானுடைய படத்தின் பக்கத்தில் வைத்து பார்த்தான். இந்திராபாயின் படமும் அதே அளவிருந்தது. கடைசியில் துரிதமாக வித்வான் படத்தை சட்டத்தில் இருந்து பிடுங்கி தீயில் எறிந்துவிட்டு இந்திராபாயின் படத்தை அது இருந்த இடத்தில் வைத்து 2 அடி பின்னடைந்து நின்று அது அழகாக தோன்றுகிறதா என்று பார்த்தான். அவன் செய்கைகள் யாவையும் கவனித்துக் கொண்டிருந்த ஜெகதீசன், இது என்ன அதிசயம், இவன் பழைய கிருஷ்ணராவா அல்லது கண் முன்பாகவே மாறுதல் அடைந்து விட்டானா என்று தனக்குத்தானே சிந்தித்துக் கொண்டு வேண்டுமென்றே தன் புயத்தை அசைத்து பக்கத்தில் மேசையின் வைத்திருந்த ஒரு புத்தகம் திடீரென்று கீழே விழும்படி செய்தான். அச்சத்தத்தை கேட்ட கிருஷ்ணராவ் துள்ளி குதித்தான். ஜெகதீசன் அடடா என்று கூறிக்கொண்டு புத்தகத்தை எடுத்து வைத்தான். 1/2 மணி நேரம் கழித்து ஜெகதீசன் தான் அச்சடித்ததை வாசித்து கொண்டே இருக்கிறான். அப்போது கிருஷ்ணராவ் முன்னும் பின்னும் உழவிக் கொண்டிருந்தான். இந்திராபாயின் படம் தவிர வேறு இதிலும் அவன் தன் மனதை நிலைக்கச் செய்ய முடியவில்லை போல தோன்றியது. அவன் அப்படத்தின் எதிரில் 2 நிமிடங்கள் நின்று அதை உற்று நோக்கிவிட்டு மறுபடியும் உழவத் தொடங்கி பிறகு சட்டென்று பேசும் எந்திரத்தின் அருகில் சென்று ஏதோ ஒரு எண்ணுள்ள எந்திரத்தை கூப்பிட்டான். ஜெகதீசன் அவனை உற்று நோக்கிய பொழுது அவன் பாவம் நடந்த சம்பவங்களால் அவள் களைத்து போயிருப்பாள் என்று கூறிவிட்டு எந்திரத்தில், ஹோ இந்திராபாய், நான் கிருஷ்ணா என்றான். ஆம் என்று பதில் வந்ததும், நீ சேமமாக இருக்கிறாயா என்று அறியவே கூப்பிட்டேன் என்று கலவரத்தோடு கூறினான். உடனே கலகலவென்று சிரிக்கும் சத்தம் கேட்டதும், எனக்கு ஒன்றுமில்லை, நான் சேமமாகவே இருக்கிறேன். தாங்கள் அனுப்பிய சிப்பம் வந்து சேர்ந்தது, அதை புது இரும்பு பெட்டியில் வைத்திருக்கிறேன் என்று பதில் வந்தது. அம்மொழிகளை கேட்ட கிருஷ்ணராவ் திடுக்கிட்டு, என்ன மோசம் என்று தனக்குத்தானே கூறிவிட்டு பிறகு எந்திரத்தின் மூலமாக, இந்திராபாய், என்ன சிப்பம், நான் எவ்வித சிப்பமும் உனக்கு அனுப்பவில்லையே, பெட்டியில் வைத்தாய் என்றான். இந்திராபாய், ஆமாம், புது இரும்பு பெட்டியில் நீர் கசிந்திருக்கிறது, அது பனிக்கட்டி போல ஜில்லென்று இருக்கிறது என்றார். கிருஷ்ணராவ், என்ன, ஜில்லென்று இருக்கிறதா என்றான். இந்திராபாய், ஆம், நான் தங்களை கூப்பிடவே கருதினேன் என்றார். கிருஷ்ணராவ், சரி, நான் இதோ நேராக நொடியில் வருகிறேன், நீ பெட்டி அருகில் செல்லாமல் எட்டவே இரு, இதோ வந்துவிட்டேன் என்றான். மறுவினாடி அவன், ஜெகதீசா, புறப்படு உடனே, சற்றும் தாமதம் வேண்டாம் என்றான். இருவரும் உடனே ஒரு வண்டியில் ஏறி இந்திராபாயின் வீட்டிற்கு புறப்பட்டார்கள்.